ஜேஆர்டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான என் வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு மெட்ராஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ்னா என்ன ஸ்பெஷல்? பீச் இருக்கும், சென்ட்ரல் இருக்கும், அதே மாதிரி இந்த டிஷ்ஷும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த டிஷ் ரொம்ப ஒரு யூனிக்கான டிஷ். எப்படி செய்துன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் அந்த மட்டன் கட்லெட் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மெட்ராஸ் கறி பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெட்ராஸ் கறி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன் காலத்துலேருந்து இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கறி பவுடர் வந்து ஒரு சிக்னேச்சர் கறி பவுடர். எப்படியா இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டில் வேணாலும் செஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி ஃபாரினர்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் டிஷ்னால் இந்த கறி பவுடர் வச்சு தான் செய்வாங்க. ஸோ இது கறி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தயிர் சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம், அது கூட நான் வந்து கொஞ்சம் நறுக்கி வச்ச பூண்டு, பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் இதில் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி இது வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணதுன்னு சொல்லுவோம். ஒரு சின்னதாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், இதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா இது கூட வந்து புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மட்டன் கைமா ஆட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நான் டபுள் மின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா மின்ஸ் பண்ண மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. இது கூட கொஞ்சமாக நம்ம சீஸ் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு ஆப்ஷனல்னு சொல்லலாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இல்லை ஸ்கிப் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம மட்டன் கட்லெட்டுக்கு தேவையான ஒரு கைமா ரெடி பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மட்டன் சாப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாப்ஸை அது கூட கொஞ்சம் மேரினேஷன் போட்டு வைக்க போறோம். இன்கேஸ் நம்ம கிட்ட சாப்ஸ் இல்லைனா இதே மாதிரி கட்லெட் கூட நீங்க செஞ்சிடலாம். சாப்ஸோட செய்ய பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். அதையும் நம்ம இப்போ செஞ்சிடலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்றோம். கொஞ்சமா உப்பு, கொஞ்சமாக மெட்ராஸ் கறி பவுடர், கொஞ்சம் இது கூட தயிர், கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மின்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம கீமா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கீமாவை இது கூட சேர்த்து போட்டால் டபுள் கட்லெட் சொல்லுவாங்க, ரயில்வே கட்லெட். ஸோ நார்மலாக செஞ்சோன்னா மெட்ராஸ் மட்டன் கட்லெட். இதுதான் அதுக்கூட டிஃப்ரென்ஸு. ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் மெட்ராஸ் கறி பவுடரை பற்றி ஹிஸ்ட்ரிஸ் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட சேர்த்து செய்ய பார்த்து இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க இதை நம்ம அசம்பிள் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம மின்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் கட்லெட் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, சாப்ஸ்ல கொஞ்சம் மின்ஸ் வைக்க போறோம். அது ரயில்வே கட்லெட்னு சொல்லுவாங்க, டபுள் கட்லெட் இல்ல ரயில்வே கட்லெட் சொல்லுவாங்க, அது செய்ய போறோம். அது இல்லாம வெறும் கைமா மட்டும் செய்ய போறது நார்மல் கட்லெட். இது ரெண்டுமே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நார்மலா இந்த மாதிரி இந்த மின்ஸ் இதோட சேர்த்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாப்ஸும் இருக்கும், அதே டைம் கட்லெட்டோட மீட்டும் இருக்கும். இப்போ நம்ம கட்லெட் மாதிரி பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து முட்டையை கோட் பண்ணிட்டு க்ரம் பண்ணி தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். முட்டையை உடச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முட்டையை உடச்சிக்கலாம். ஸோ முட்டையை அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு மட்டன் கட்லெட் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம
ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லெட்டை முட்டையில் கொஞ்சம் முக்கி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒரு பிரெட் க்ரம், எந்த க்ரம் வேணா இருக்கலாம், அதில் போட்டு க்ரம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மட்டனையும் நம்ம க்ரம் பண்ணி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இது டீப் ஃப்ரை பண்ணனாலும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ஹாஃப் இதில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மட்டன் வேகிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஆயிலில் போட பார்த்து சில டைம் வேகாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கட்லெட் எடுத்து தவாவில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மட்டன் சாப்ஸ், டபுள் கட்லெட் சொன்னேன் இல்லையா, அது வந்து லேம் ரேக், அதாவது மார் பகுதியில் இருக்கக்கூடிய ரேக் எடுத்து வச்சிருக்கலாம். அதையும் நம்ம க்ரம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி அது இல்லைன்னா மட்டன் கீமால செஞ்ச இல்லையா மிக்சர், அதை இந்த மாதிரி பிரெட்ல போட்டு க்ரம் பண்ணி எடுத்து குக் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். மீதி இருக்கிறதையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மட்டன் கட்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹிஸ்ட்ரி இதுக்கு சொல்லுவாங்க. மெட்ராஸ் கறி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 1960s ஆல்ரெடி யூரோப்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மெட்ராஸில் வந்தவங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாமல் அதுக்கு கண்டுபிடிச்சதான் மெட்ராஸ் கறி பவுடர்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கறி பவுடர் மெட்ராஸை விட மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்பவே பாப்புலராக தான் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரயில்வே மட்டன் கட்லெட் சொல்லுவாங்க. ஏன்னா இது டபுள் மீட் குக்கிங் இருக்கு இல்லையா, ரயில்வே தண்டவாளத்தில் எப்படி 2 ட்ராக் இருக்கோ அதே மாதிரி இதில் ஒரு மின்ஸ் மீட்டும் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ் மீட்டும் இருக்கும். அதாவது ஒரு பட்டையாக நம்ம தட்டின கறிக்கு மேலே கீமா வைக்கிறதுனால இது டபுள் சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ரயில்வே மட்டன் சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி நார்மலாக ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிலாம் ரொம்பவே ஃபேமஸ். இப்போ நிறைய பேருக்கு இது வழக்கத்தில் இல்லை, ஆனால் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது வந்து 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா பெருசாக எடுக்காதீங்க, கீமாவை சின்னதாக எடுத்து தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். டபுள் சாப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ரயில்வே மட்டன் சாப்ஸ் மட்டும் நீங்கள் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அது வேகவே வேகாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவாவில் போட்டு இந்த மாதிரி ஸ்லோ ஹீட்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சூப்பர் கலர் ஆகிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டன் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் 2 வெரைட்டி கட்லெட் பண்ணியிருக்கோம். இது கூட ஒரு ட்ரிங்க் இருந்தால் எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது 2த்தையும் காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நார்மலாக ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக பண்ணி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. அந்த ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு அதை பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனை அடுப்பில் வைக்கிறோம். ஸோ முதல்ல இந்த ட்ரிங்க்குக்கு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக சர்க்கரையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. சர்க்கரையை போட்டு நல்லா நம்ம கேரமல் பண்ண போகிறோம். கேரமல் பண்ணுறதுனா அது வந்து சர்க்கரை நம்மளுக்கு கலர் ஆகும் இல்லையா, ஒரு பாகு மாதிரி, அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம தண்ணியை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் இடித்து இதில் போட போகிறோம். இதுதான் இதோட ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிள் ட்ரிங்க், ஆனால் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சர்க்கரையை போட போகிறோம். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும், அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பேர்ன் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மெயினாக இந்த ட்ரிங்க்குக்கு தேவை இஞ்சி. அந்த இஞ்சியை ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். இஞ்சியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை கொஞ்சம் இடிச்சிக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஒரு 2 பீஸ் ஏலக்காய், அன்னாச்சி பூ ஒரு நம்பர் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் மொதமாக இடிச்சுக்க போகிறோம்.
இப்போ இது இடிச்சது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆல்ரெடி பேனில் வச்ச சுகர் கேரமல்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லை, அது ஒரு பாகு மாதிரி காய்ச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இது வெடிக்கும். இப்போ நல்லா இந்த பாகு மாதிரி நம்ம காய்ச்சணும் இல்லையா, சுகர் கேரமல், அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்க்க பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்க்கணும். முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெடிக்கிறதுனா கொஞ்சம் தெரிக்கும் இல்லையா, எண்ணெயில் போட பார்த்து. அந்த மாதிரி முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் எப்படி ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இண்டியன் காலத்தில் எப்படி வந்து ரயில்வே மட்டன் சாப்ஸ் ஃபேமஸோ அதே மாதிரி ஒரு பார்ட்டி நடக்குது, நான் ட்ரிங்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிஞ்சர் ட்ரிங்க்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக வந்து ஒரு மாக்டெயில் காக்டெயிலெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பைசஸ், இந்தியன் ஸ்பைசஸை வச்சு ரெடி பண்ணுறதுனால, எஸ்பெஷலி சென்னையில் நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸ் பண்ண ட்ரிங்க் இது. ஸோ அதனால இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஸ்பெஷல். இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதை சேர்த்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதாவது 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மினிமம் அது 750 ml வர அளவுக்கு நீங்கள் சுண்ட வைக்கணும். இப்போ இடிச்சு வைக்கிறத இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா சுண்டணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஒரு காஞ்ச மிளகா, இதை வந்து நீங்கள் பிச்சு போடக்கூடாது, அப்படியே ஹோலாக போட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ராஸோட பாரம்பரிய ட்ரிங்க். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இண்டியன் டைமிங்ஸ்லேருந்து இது ரொம்ப வழக்கத்தில் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு இயர் எண்ட் பார்ட்டியில் இந்த ட்ரிங்க் இல்லாமல் இருக்காது. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க நம்மளுடைய கல்ச்சர் படி நிறைய பேர் ஒரு பார்ட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கான விஷயங்கள் இருக்காது. அப்போ அவங்களுக்காக தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் தான் இது. ஸோ இது நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். ரெடியூஸ் ஆன உடனே நம்ம அதை சில் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் போட்டோம்னா ட்ரிங்க் ரெடி ஆகிடும். ஸோ இது ரெடியூஸ் ஆன உடனே நம்ம லெமன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு, அதாவது சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஜாதிக்காயை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும். அதே மாதிரி லெமனை உடனே சேர்த்துடாதீங்க. இது வந்து நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் கோல்டாக தான் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் இது கூட லெமனை உடனே போட்டிங்கன்னா கசப்பு தன்மை கொடுக்கும். ஸோ இது கோல்ட் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இன்னொரு மாடல்லையும் பண்ணுவாங்க, அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அது இன்னொரு ட்ரிங்காகவும் போகும். ஸோ நாம் இப்போ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூல் ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக லெமன் சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காயை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு போதும். நீங்கள் கொதிக்க பார்த்தே போடாதீங்க, அது ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம லெமனை சேர்த்துக்கலாம். லெமன் நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஃபைனலாக லெமன் எந்த அளவுக்கு தேவையோ, உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து குடிச்சிங்கன்னா அற்புதமான ட்ரிங்காக இருக்கும். ஸோ கோல்ட் ஆனோடனே நம்ம போட்டு ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த ட்ரிங்க் கோல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம லெமனை சேர்க்க போகிறோம். இதை நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி சர்வ் பண்ணோம்னா எக்ஸலண்ட்டான ஜிஞ்சர் ட்ரிங்க் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி தெரிஞ்சவங்களுக்கு இன்னொரு ப்ரிப்பரேஷன் மெத்தடும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு பார்ட்டி டைமிங்கில் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளுக்கு எதுவுமே இல்லையே நினைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ட்ரிங்க் இது. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அது கூட நம்ம சேர்த்த ஸ்நாக்ஸையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸோட டிஷ்ஷுனே சொல்ல முடியும். இதில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு தாண்டி இந்த டிஷ்ஷுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமும் இருக்குது. இது நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இதை வந்து மேபி ரயில்வே லேம் சாப்ஸ்ன்னு சொன்னால் சில பேருக்கு தெரியும், இல்லை ரயில்வே மட்டன் கட்லெட் சொன்னால் சில பேருக்கு தெரியும். இதோடைய பியூட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் கறி பவுடர். ஸோ இந்த மெட்ராஸ் கறி பவுடருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இது வெளியூர்லேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டதுன்னு. ஆனால் அதுக்கு மெட்ராஸ் கறி பவுடர்னு பேர் வச்சிருக்க முடியாது இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் கிடைச்ச விஷயம் என்னென்னா, இது சென்னையில் ரெடி பண்ண
ஒரு ஸ்பைஸ் ஃபார் ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலின்னு சொல்ல முடியும். அந்த ஸ்பைஸை வச்சு ஒரு அருமையான லேம் கட்லெட் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பார்ட்டி நடக்குதுன்னா எப்போதுமே நம்ம ஊர் வழக்கப்படி நாம் நிறைய இடத்துல கலந்துக்க மாட்டோம். ஏன்னா நாம் அவங்கள வந்து ஒரு ஆளாக நிற்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் நாம் எல்லாரும் ஒன்று சேரணும்னு கண்டுபிடிச்ச ட்ரிங்க் தான் ஜிஞ்சர். அந்த ஜிஞ்சர் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணுவாங்க. நாம் ஒரு வெர்ஷனில் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது இன்னொரு வெர்ஷன்லேயும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஜிஞ்சர் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிங்க். எப்போதுமே நார்மலாக வீட்டில் குடிக்கக்கூடிய ட்ரிங்கை தவிர வேறு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் இன்னமும் நிறைய ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலிஸ் மத்தியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ அதேமாரி மட்டன் கட்லெட் உங்களுக்கு 2 டவுட் வரும். ஒரு டவுட் என்னென்னா எங்கே போய் இந்த சாப்ஸை வாங்குறது, எப்படி இதை அடிக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 2 வெர்ஷனும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்று நம்ம கைமாவிலே பண்ணக்கூடிய கட்லெட், இன்னொன்று சாப்ஸில் பண்ணக்கூடிய கட்லெட். இதில் ட்ரெடிஷ்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்ஸில் பண்ணுறது தான். ஆனால் இப்போ நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்க உலகத்தில் அது பாசிபிள் இல்லைன்றதுனால நான் இன்னொரு வெர்ஷனும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய உணவோட தேடல்களோட அதில் நாங்கள் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து சேர்க்க போகிறோம். Until then, bye from Chef Saravanan.